தமிழக மக்களுக்கு வணக்கம். நீண்ட இடைவேளைக்கு பிறகு இன்னைக்கு ஒரு வீடியோ. நம்ம திராவிட மாடலை சும்மா அடித்து துவைச்சி கிழிச்சி தொங்க விடுறதுக்கு ஏகப்பட்ட பஞ்சாயத்துகள் அப்படிங்கிறது இருக்கு. ஆனால் இது எல்லாத்தையும் தாண்டி நமக்கு ஒரு சந்தோஷம் அப்படிங்கிறதும் இருக்கு. அதாவது ஒருத்தருக்கு நூற்றாண்டு விழா கொண்டாடப்படணும் அப்படின்னா அது எப்பேற்பட்ட ஒரு விழாவாக இருக்கும், அது எப்படி கொண்டாடப்படணும். திரைத்துறையினர் எல்லாம் சேர்ந்து கருணாநிதி அவர்களுக்கு ஒரு நூற்றாண்டு விழா அப்படிங்கிறத கொண்டாடினாங்க. அப்படியே அரங்கம் நிறைந்த காட்சிகளாக நிரம்பி வழிந்த அந்த கூட்டத்தை தான் பின்னாடி நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. இதுக்கு நம்ம உடன்பிறப்புகள் பயங்கரமான ஒரு உருட்டுவாங்க. இது கூட்டம் முடிஞ்சு போன பிறகு எடுத்த காட்சி, அதனால தான் காலிச்சேர் இருக்குது. இன்னொரு குரூப் இருப்பாங்க, அவங்களே இன்னொரு பக்கம் உருட்டுவாங்க. இது கூட்டம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே எடுத்த காட்சி, அதனால தான் காலிச்சேர்கள் இருக்குது அப்படின்னு. நான் கொஞ்சம் ஓரமாக வந்துடுறேன். இந்த வீடியோவை ஒரு 8 செகண்ட் பாருங்கள், நல்லா பாருங்கள் இந்த புகைப்படத்தை. கூட்டம் தொடங்கிறதுக்கு முன்னாடியே ரஜினிகாந்த் பேசிக்கிட்டு இருக்காரா? இந்த ஒரு வெள்ளை சொக்கா இருக்குல்ல, அதுதான் நம்ம சூப்பர் ஸ்டார்னு சொல்லக்கூடிய ரஜினிகாந்த் அவர்கள். கூட்டம் தொடங்கிறதுக்கு முன்னாடியே அந்த ஆள் பேச ஆரம்பிச்சிட்டாரா, இல்லை கூட்டம் முடிஞ்ச பிறகு அந்த ஆள் பேச ஆரம்பிச்சிட்டாரா அப்படிங்கிறது தெரியல. ரஜினிகாந்த் பேசிக்கிட்டு இருக்கிறப்பே இந்த நிலைமை. சாதாரணமாக ரஜினிகாந்த் ஒரு நடிகராக ரோட்டுக்கு போனாலே ஒரு சுற்றி சூழ்கிறதுக்கு ஆயிரக்கணக்கான பேர் இருப்பாங்க. ஆனால் போன இடம் சேருவார் தோஷம், அப்படியே அவர் முகத்திலேயே சாணியை கரைச்சி ஊற்றுற அளவுக்கு தான் கூட்டம் வந்துச்சு. ரொம்ப ஒரு கேவலமாக ஒரு நூற்றாண்டு விழா. நமக்கு ரொம்ப சந்தோஷம், மனசில் ரொம்ப திருப்தி, அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஏன்னா இந்த கூட்டம் அப்படிங்கிறதெல்லாம் எங்கேருந்து வந்த கூட்டம்னு பார்த்தீங்கன்னா பூராருமே திருட்டு பயலுக, இந்த வார்த்தையை தான் பயன்படுத்தணும். ஒவ்வொருத்தராக நம்ம வருவோம். நம்ம ரஜினிகாந்த் சொல்கிறார், சிவாஜியை மிகப்பெரிய நடிகராக்கியது கலைஞரின் வசனம். மேடை அலங்காரத்துக்காக பேசலாம், அதுக்காக ஏக்கர் கணக்கிலலாம் அவுத்து விடக்கூடாது. இந்த ஆள் தான் சூப்பர் ஸ்டார், கிழிச்சாராம். சரி, கருணாநிதியோட வசனத்தால் தான் எம்ஜிஆர் அவர்கள் புகழ் பெற்றாரு, சிவாஜி அவர்கள் புகழ் பெற்றாரு அப்படின்னு அடித்து விட்றீங்கல்ல. கருணாநிதியோட வசனத்தில் அவங்க மகன் மூக்கா முத்து அப்படியே சூப்பர் ஸ்டார் ஆக்கி கிழிச்சிருக்க வேண்டியதானே இவர். சிவாஜி அவர்கள் அப்பயே பதில் சொல்லிட்டாரு இதுக்கு. அந்த செய்திகளையும் பாருங்கள். நான் பேசுனதால தான் கருணாநிதியோட வசனமே ஃபேமஸ் ஆச்சு. அந்த ஆளோட வசனம் பேசி நான் ஃபேமஸ் ஆகலை, இந்த கதையெல்லாம் வேற வேண்டியா சொல்லுங்கடான்னு நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அந்த காலகட்டத்திலே சொல்லிட்டு போயிட்டார். புரட்சி தலைவர் எம்ஜிஆரை இவர் தான் ஆளாக்குனாரா? என்ற வாய் இருக்குங்கிறதா ஏக்கர் கணக்கிலையா போய் பேசுவீங்க? மூக்கா முத்துவை புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களுக்கு எதிராக ஒரு நடிகராக்குறேன்னு முயற்சி செஞ்சவர் தானே இந்த கருணாநிதி அவர்கள். ஏன் மூக்கா முத்துவால் திரைத்துறையில் கோல வச்ச முடியல? அதை விட்டுருங்க. இன்றைய முதலமைச்சர், திராவிட மாடல் முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களை படத்தில் நடிக்க வச்சார்ல, ஏன் இவர் பெரிய சூப்பர் ஸ்டாராகி அறுத்து தள்ளி இருக்கிறது? ஏன் தள்ள முடியல? அவங்க திறமையால் அவங்க முன்னுக்கு வந்துட்டாங்க. இவங்கள்ட்ட திறமை இல்லை, கூப்புக்கு போயிட்டாங்க, வேறு வழி இல்லை, அதான் உண்மை. ஆனால் இன்றைக்கி அப்படியே மேடையில் புகழ்ந்து பேசுகிறேங்கிறத சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் தான். யாராவது சொல்லுவேன், இப்போ ஒரு கன்னடத்தான்ட்டு நம்ம ரொம்ப மல்லு கட்டலாம் அவசியம் கிடையாது. ரஜினிகாந்த் படங்களை நாமளும் ரசிக்கக்கூடியவன் தான். படத்தமாக பார்த்துட்டு அடுத்த பொழப்பை பார்க்க வச்சுருவோம். இந்த மாதிரி இந்த முக அலங்காரத்துக்காக ஒரு ஜால்ரா கோஷியில் சேர்ந்துட்டு ஜால்ரா போட்டு பிழைக்கிற அளவுக்கு ரஜினிகாந்துக்கு ஒரு நிலைமை வந்துருச்சு அப்படின்னு பார்க்கும்போது நம்மளால் கடந்தும் போக முடியல, காரி துப்பாமல் போகவும் முடியல. அதனால் இந்த பீஸை தூக்கி ஓரமாக போட்டுருவோம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நம்ம அசுரன் தனுஷ் அவர்கள் ஒரு பேசியிருக்காரு. அதாவது அசுரன் படம் வந்தப்போ அன்றைய முதலமைச்சர் ஸ்டாலின் ஃபோன் போட்டாராம். ஃபோன் போட்டு அப்படியே புகழ்ந்து பாராட்டினாராம். ஏன்னா பைத்தியம், வேற கெட்ட வார்த்தை தான் கண்டிப்பாக பேசுவேன், ஆனால் அதை பேசக்கூடாதுங்கிறத கடந்து போகிறோம். 2019 அசுரன் படம் ரிலீஸ் ஆனப்போ தமிழ்நாட்டு முதலமைச்சர் யாரா? 2019 தமிழக முதலமைச்சராக திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இருக்காரு. ஆனால் இவருக்கு மட்டும் அசுரன் படம் ரிலீஸ் ஆனும்போது முதலமைச்சராக ஸ்டாலின் இருந்தாராம். அந்த எளிமை இவருக்கு ரொம்ப பிடிச்சிருந்துதான். வெளுத்து விடணுமா இல்லையா? அவனுங்களை ஜால்ரா போடுறதுக்கு ஒரு அளவே இல்லாமல் போட்டுக்கிட்டு இருக்கானுங்க, கோடி கோடியாக சம்பாதிக்கிறானுங்க. இவனுங்க எதுக்கு 200 ரூபாய்க்கு அலையிறானுங்கன்னு தெரியலையே. 200 ரூபா ஊப்பி மாதிரி கதறிக்கிட்டு கிடக்கிறானுங்க கடந்து. இதில் சூர்யா, ஐயோ இந்த சிவகுமார் குடும்பமே இருக்கு பாரு, மகாமட்டமான ஜால்ரா குடும்பம். கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் தமிழ் திரையுலகத்துக்கு ஆற்றிய பங்கு அப்படிங்கிறது அளப்பெரியது. நடிகர் சங்கம் கடனில் மூழ்கி இருந்தப்போ அதை மீட்டெடுத்தவர் அவர் தான். அப்படிப்பட்ட கேப்டன் விஜயகாந்த் அவர்களோட இறுதி சடங்குக்கு வர முடியல. ஆனால் இங்கே ஜால்ரா போடுறதுக்கு எல்லாருமே கிளம்பி வந்துட்டானுங்க. அப்போ விஜயகாந்த் அவர்களோட நினைவிடத்துக்கு போகாமல் இங்கே நேராக ஜால்ரா போகிற இடத்துக்கு போனால் காரி மூஞ்சில் துப்பிடுவாங்க. அதனால என்ன பண்ணுறானுங்க, எல்லாமே காலங்காத்தால் போய் உட்காந்துக்கிட்டு கேப்டன் சமாதியில் ஒப்பாரி வைக்கிறானுங்க.
டே சினிமாவில் கூட நீங்கள் இவ்வளோ தத்ரூபமாக நடிச்சது இல்லைடா, அந்த கேப்டன் சமாதியில் போய் உட்காந்துட்டு நடிச்சிங்க பாடுறா ஒரு நடிப்பு, குலுங்கி குலுங்கி அழுகுறானுங்க. இதில் சூர்யாவோட தம்பி கார்த்தி, எனக்கும் கேப்டனுக்கும் அதிகமாக நெருங்கி பழக வாய்ப்பில்லை, பழகி இருந்தால் அறுத்து தள்ளி இருப்பேன், நீ உன்ன மாதிரி ஆள்லாம் அந்த ஆள்கிட்ட கிட்டக்க போகாத வரைக்கும் அந்த ஆள் நல்ல மனுஷன் தான்யா. அப்படியே வந்து குலுங்கி குலுங்கி அழுகுறானுங்க, ஒப்பாரி வைக்கிறானுங்க. அப்படியே ஷார்ட்டை கட் பண்ணால் காரில் ஏறி போயிடுவாங்க. இதில் இவர் பெரிய ஆள், இவர் இரங்கல் தீர்மானம் அப்படியே காரில் ரன்னிங்கில் போயிட்டே தான் இவர் வீடியோ போட்டு கொடுப்பாரு. அவருக்காக ஒரு கருப்பு சட்டை அணிஞ்சிக்கிட்டு ஒரு 2 நிமிடம் மௌனமாக ஒரு இடத்துல நின்று அஞ்சலி செலுத்திட்டு ஒரு வீடியோ போட துப்பு இல்லை, காரில் ரன்னிங்லேயே அறுத்து தள்ளிட்டு இங்கே வந்து நடிச்சுக்கிட்டு இருக்காரு. என்ன காரணம்? இவனுக்கு எல்லாமே அறிவாலய ஒட்டு திண்ணை குடிவாசிகள் தான். இங்கே வந்து இந்த பாராட்டு விழாவுக்கு வரலன்னு வச்சுக்கோங்க, தப்பாக போயிடும். ஐயோ திராவிட மாடல் நம்மளை தப்பாக நினச்சிக்கும், உதயநிதி ஸ்டாலின் தான் தமிழ் சினிமா ஆண்டுகிட்டு இருக்காரு, அடுத்த பட வாய்ப்பு நமக்கு கிடைக்காம போயிடும், நமக்கு தடை உழுந்து போகும் அப்படின்னு பயந்து நடுங்கிறானுங்க. வேற வழியில் வந்து தானே ஆகணும். அதனால் அங்கே போயிட்டு கேப்டன் சமாதியில் ஃபஸ்ட்டு ஒப்பாரி வச்சிடுறது. இந்த ஐஸ்வர்யா ராஜேஷ்னு ஒரு பேரழகி இருக்காங்கல்ல, இவங்க பெரிய பேரழகி. ஐஸ்வர்யா ராஜேஷ், ஐஸ்வர்யா ராயை விட்ட பெரிய அழகி. இவங்க நடித்த படங்கள் எல்லாமே அப்படியே ஆஸ்கர் பட்டியலில் வரிசையில் நின்றுக்கிட்டு இருக்கு. இந்த அம்மா என்ன பண்ணிட்டாங்க, சென்னையில் இல்லையாம், அதனால் வர முடியாமல் போயிடுச்சான். சரிம்மா எங்கே இருந்த அப்படின்னு கேட்டால் பாண்டிச்சேரியில் இருந்தாங்களாம். பாண்டிச்சேரிக்கும் சென்னைக்கும் ஒரு 2 லட்சம் கிலோமீட்டர் இருக்குமா, ஒரு 40-50 ஃப்ளைட்டு மாறி வரணுமா. என்னத்துக்கு இவனுங்க இந்த கோஷ்டி, வராத கோஷ்டி அத்தனை பேரையுமே சொல்கிறேன், எங்கேயோ நியூ இயருக்கு குடிச்சிட்டு கும்மாளம் போட போயிருக்கானுங்க. நியூ இயர் பார்ட்டியில் கலந்துக்கணும், விஷால்லாம் வெளிநாடு போய் கும்மாளம் போட ஆரம்பிச்சிட்டாரு. அங்கங்கே ஆளுக்கு ஒரு பீஸை கோத்துக்கிட்டு அலையிறானுங்க. நல்லா குடிச்சு கும்மாளம் அடிக்க போயிருப்பானுங்க. நம்மளோட என்ஜாய்மெண்ட் கெட்டு போயிடக்கூடாது, எந்த படத்துக்கும் கமிட்மெண்ட் கொடுக்காம இந்த நியூ இயர் கொண்டாட்டத்துக்காக நம்ம வந்திருக்கோம், இந்த நேரத்தில் இந்த ஆள் செத்து போயிட்டாரே அப்படின்னு சொல்லிட்டு அவன் பதறான். பாண்டிச்சேரியிலேருந்து வர முடியாது சென்னைக்கு, சைக்கிளில் வந்தால் கூட வந்துடலாங்க. இதுங்க எல்லாம் ஈசிஆர் ரோட்டில் ஏதாவது ஒரு கெஸ்ட் ஹவுஸில் தங்கி கும்மாளம் போட்டுட்டு குடிச்சு கூத்தடிச்சிட்டு படுத்துருந்துருக்கோம். இங்கே வரலன்னு வச்சுக்கிங்க, நம்ம திராவிட மாடல் என்ன மாதிரி தொந்தரவு கொடுக்குன்னு தெரியும்ல, அதனால் பயந்து ஓடி வந்துருச்சுங்க. ஆனாலும் எல்லாத்தையும் ஒருத்தன் பார்த்துக்கிட்டு இருக்கான்ல நமக்கு மேலே உள்ளவன், இந்த கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் அப்படிங்கிறவர் அரசியல் சார்ந்து பல விமர்சனங்கள் இருந்தாலும் கூட ஒரு நல்ல மனிதர், அதில் யாருக்குமே விமர்சனம் இருக்க முடியாது. கேப்டன் விஜயகாந்த் அவர்களோட மரணத்திற்காக கலங்காதவர்கள் தமிழகத்திலே இருக்க மாட்டாங்க. திமுககாரன் கூட கலங்கினாங்க, அண்ணா திமுககாரன் கூட கலங்கினான், பிஜேபிக்காரன் கூட கலங்கினான், நடுநிலையாளர்கள்னு சொல்லிக்கக்கூடியவங்க கூட கலங்கினான். ஆனால் இந்த சினிமா கூத்தாடிகள் அவருக்கான அங்கீகாரம் கொடுத்துருக்காங்களான்னா எல்லாம் குடிச்சு கும்மாளம் பண்ண போயிருக்காங்க. இவங்களுக்கு கேப்டன் விஜயகாந்த் அவர்களை விட இந்த நியூ இயர் பார்ட்டி அப்படிங்கிறது முக்கியம், கருணாநிதி 100ஆண்டு விழா அப்படிங்கிறது முக்கியம். எங்கடா கூட்டம் வந்துச்சு, காலி சேரை உட்காந்துக்கிட்டு தனியாக ஜால்ரா போட்டுட்டு உட்காந்துறீங்க எல்லாரும். கலைஞர் இல்லைன்னா தமிழ் சினிமாவே இல்லை அப்படின்னு இன்னும் சொல்ல போனால் சினிமாவை கண்டுபிடிச்சதே கருணாநிதி தான்ருவாங்க போல இருக்கு. சூப்பர் ஸ்டார் யாரா, அந்த காலகட்டத்தில் கலைஞர்னு ஒரு சூப்பர் ஸ்டார் இருந்துருவாங்க. இன்னும் ஒரு அடுத்த தலைமுறைக்கெல்லாம் இப்படி தான் சொல்லிக் கொடுப்பானுங்க போல இருக்கு. சும்மா அது இந்த நம்ம விஜய் சேதுபதி இருக்கார்ல, நல்ல நடிகர், அவர் வந்து அவரோட பாஷையில் அதை சொல்லணும் அப்படின்னா எச்ச, அந்தாலே ஒரு எச்ச தான், அது வேறு விஷயம். அவரோட பாஷையில் சொல்லணும்னா இது எல்லாமே ஒரு எச்சத்தனமான வேலைகள் அப்படிங்கிறதான் நம்ம பார்க்க முடிஞ்சுது. எங்கடா காலிச்சேர் தான்டா இருக்கு, நீங்கள் நிர்பந்திச்சுலாம் கூட்டிகிட்டு போனீங்கன்னா எவன் வருவான். இந்த விஷயத்தில் அஜித்குமார் அவர்களையும் விஜய் அவர்களையும் நம்ம பாராட்டலாம். அஜித்தும் விஜயகாந்த் அவர்களோட மரண சடங்கிற்கு வரலை, அதில் அவருக்கும் கடுமையான கண்டனங்கள் தான், மாற்றல. ஆனால் விஜய் வந்தார், இங்கே வரலை. மனுஷன்னா அப்படி இருக்கணும்யா, வெக்கமே இல்லாமல் போய் ஜால்ரா போட்டு உக்காந்துறீங்க, மனுஷனுங்களாடா நீங்களாம். இதில் இதை நடத்தினவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம பிரபல இயக்குனர் தயாரிப்பாளர் ராமநாராயணனோட பையன். இந்த ராமநாராயணன் யார் அப்படின்னாக்கா ஒரு அறிவாலய அடைப்பெடுப்போர் சங்கத்தோட தலைவராக இருந்தவர் தான். எந்த நேரமும் கருணாநிதிக்கு பக்கத்தில் இம்மோண்டு ஒரு உருவம் அப்படியே நின்றுட்டு இருக்கும் பாருங்க, அவர் தான் காலம் சென்றுட்டார், அவரை நம்ம விமர்சிக்க வேண்டியதில்லை. அவரோட பையன் நடத்தின இந்த நிகழ்ச்சிக்கு தான் இத்தனை பேரையும் கூட்டு வந்து கும்மாளம் அடிக்கிறாங்க. இதுக்கு டிக்கெட்லாம் விற்று பார்த்தானுங்க, ஒன்றும் இல்லை, டேய் போங்கடா வேலையை பார்த்துக்கிட்டுன்ட்டாங்க. அதான் காலம் அப்படிங்கிறது யாருக்கு மரியாதை கொடுக்கணும் அப்படிங்கிறத சரியாக கொடுக்கும். புரட்சி தலைவர் எம்ஜிஆர் 100ஆண்டு விழா அப்படிங்கிறது எப்படி கொண்டாடப்பட்டுச்சு, தமிழகம் முழுக்க எல்லா மாவட்டங்கள்லையும் கொண்டாடப்பட்டாலும் ஆயிரக்கணக்கில் லட்சக்கணக்கில் கூட்டம் திரண்டுச்சு. நம்ம செய்த வினைக்கு அவ்வளோதான் கொடுத்து வச்சுது, வேறு வழி கிடையாது. அநேகமாக அடுத்த இளைஞரணி மாநாட்டில் இந்த அவமானத்தெல்லாம் துடைக்கும் விதமாக மறுபடியும் வேறு ஏதாவது கூட்டத்தை கூட்டிக்கிட்டு இருப்பாங்க. இன்னும் கிளாம்பாக்கம் ஊழல், சிறுபான்மையினர் மீதான தாக்குதல் அப்படிங்கிறது நிறையா இருக்குது. அடுத்தடுத்து நம்ம துப்பிக்கிட்டே இருக்கணும்ல, மொத்தமாக துப்பிட்டோம்னா வாயில் எச்சில் தீர்ந்து போயிடும். திரும்ப துப்புவோன்னு சொல்லி இந்த வீடியோவை நிறைவு செய்கிறேன்.